السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாற்று சுவடுகளில் வழி தவறிய பிரிவுகள் என்ற தலைப்பின் கீழாக கடந்த சில நாட்களாக மார்க்கத்தின் அடிப்படை கொள்கைகளை பற்றிய தகவல்களையும் ஹவாரிஜிகள் என்ற வழிதவறிய பிரிவினரிடத்தில் இருந்த தவறான கொள்கைகளை பற்றியும் நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் குர்ஆனுடைய வசனங்களை வைத்து நாம் ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தால் என்னென்ன அடிப்படைகளை எல்லாம் கவனிக்க வேண்டும், வழிகேட்டிற்கு செல்பவர்கள், தவறான முடிவை நோக்கி செல்பவர்கள் குர்ஆனிலிருந்து ஒரு முடிவை எடுக்கும் பொழுது சில அடிப்படைகள் தெரியாத காரணத்தினால் தவறான முடிவுகளுக்கும் வழிகெட்ட கொள்கைக்கும் சென்று விடுகிறார்கள். எந்த வழிகெட்ட கொள்கைகள் நம் முன்னால் தங்களுடைய கொள்கை என்று அவர்கள் ஒரு ஆதாரத்தை முன்வைத்தாலும் கூட எது நேர்வழி எது வழிகேடு என்று நாம் பிரித்தறிவதற்கு குர்ஆனிலிருந்து நாம் முடிவெடுப்பதற்கான அடிப்படைகள் என்ன என்பதை நாம் தெரிந்திருந்தால் ஹவாரிஜிகளுடைய கொள்கை மட்டுமல்ல, எந்த ஒரு வழிகெட்ட கொள்கைகள் நம் முன்னால் வைக்கப்பட்டாலும் அதை நாம் பிரித்து அறிந்து விடலாம் என்கின்ற அடிப்படையில் அந்த அடிப்படைகளையும் நாம தெரிந்து கொண்டோம். அந்த வகையில் இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியாக ஹவாரிஜிகள் ஹதீஸ்கள் விஷயத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் மார்க்கம் அதற்கு தொடர்பாக நமக்கு என்ன வழிகாட்டுகிறது என்பதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஹதீஸ் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம். இதைத்தான் நாம ஹதீஸ்ங்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இறைவனிடமிருந்து இறை செய்தியாக திருமறை குர்ஆனை நமக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த திருமறை குர்ஆன் சஹாபாக்களால் மனனம் செய்யப்பட்டது. இந்த திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்ற ஹதீஸையும் இறைவன் அமைத்து தந்திருக்கிறான். இந்த நபிகள் நாயகத்தின் சொல்லும் செயலும் அங்கீகாரமும் அவர்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்தது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை மார்க்கமாக நமக்கு போதிக்கிறார்கள் என்றால், ஒரு விஷயத்தை நமக்கு செய்து காட்டுகிறார்கள் என்றால், தனக்கு முன்னால் நடந்த ஒரு விவகாரத்தை மார்க்கமாக நபிகள் நாயகம் அங்கீகரிக்கிறார்கள் என்றால் அது நபிகள் நாயகம் தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் எடுக்கின்ற முடிவு கிடையாது. அது அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு அருளப்பட்ட இறை செய்தி. திருமறை குர்ஆன் எப்படி இறை செய்தியோ அதுபோல மற்றொரு இறை செய்தி தான் ஹதீஸ். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இந்த நபி மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இவர் பேசுவது, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சொல்லி தருவதெல்லாம் அவர்களுடைய மனதில் தோன்றுவதை பேசுவது கிடையாது. தன்னுடைய ஆசாபாசங்களை உங்களிடத்தில் மார்க்கமாக போதிப்பது கிடையாது.
தன்னுடைய உள்ளத்தில் தன்னுடைய சிந்தனையில் உதிக்கின்ற கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு சட்டதிட்டங்களாக வழங்குவது கிடையாது. இந்த நபி பேசுவது இன்ஹுவ இல்லா வஹ்யு யுஹா, அறிவிக்கப்படுகின்ற வஹி செய்தியே தவிர வேறில்லை. அது இறைவனிடமிருந்து அருளப்பட்ட செய்தி. அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் உங்களுக்கு போதிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லாஹுடைய வேத அறிவிப்பின் அடிப்படையில், வஹியின் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் சொல் செயல் அங்கீகாரமும் அல்லாஹுடைய இறை செய்தியின் அடிப்படையில் அமையப்பெற்றதுதான் என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஹதீஸை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுதே லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், இந்த ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வஹி செய்தியை நாம அருளினோம். அந்த வஹி செய்தி எதற்காக? இல்லா லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், இந்த மக்களுக்கு எந்த செய்தி அருளப்பட்டதோ, மக்களுக்கு குர்ஆன் அருளப்பட்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆன் என்கின்ற ஒரு வகை செய்தி ஒட்டுமொத்த அகில மக்களுக்குமான வழிகாட்டியாக தரப்பட்டிருக்கிறது. இப்படி மக்களுக்கான வழிகாட்டியாக தரப்பட்டிருக்கிற திருமறை குர்ஆனை நபியே நீங்கள் மக்களுக்கு தெளிவாக விவரிக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு செய்தியையும் உங்களுக்கு தந்திருக்கிறோம். குர்ஆனை விவரிப்பதற்காக, குர்ஆனை விளக்குவதற்காக, குர்ஆனுக்கு விளக்கமாக அமைவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் இறை செய்தியாக அமைத்திருக்கிறான். இறை செய்தியின் அடிப்படையில தான் ரசூலுல்லாஹ் பேசி இருக்கிறாங்க. இறை செய்தியின் அடிப்படையில தான் ரசூலுல்லாஹ் செயல்பட்டு இருக்கிறாங்க. இறை செய்தியின் அடிப்படையில தான் ரசூலுல்லாஹ் அங்கீகாரங்களை வழங்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாகவும் நாம தெரிந்து கொள்ளலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி இரண்டு விதங்களில் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஒன்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இறைவனிடமிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு தரப்பட்ட செய்தியான திருமறை குர்ஆன். இன்னொன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுகிற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலை செய்கிற பொழுது, நபிகள் நாயகத்துக்கு முன்னால் ஒரு விவகாரம் நடக்கின்ற பொழுது அதை ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இறைவனின் புறத்தில் இருந்து வரக்கூடிய அனுமதியான மற்றொரு வகை. இப்படி இறை செய்தி என்பது இரண்டு விதங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப திருமறை குர்ஆனும் இறை செய்தி, ஹதீஸ்களும் இறை செய்தி. திருமறை குர்ஆனும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, ஹதீஸ்களும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. இப்ப ஹதீஸ்களும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, திருமறை குர்ஆனும் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுன்னா அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்திகளுக்கு மத்தியில முரண்பாடு இருக்குமா? அல்லாஹ்வுடைய செய்தியில முரண்பாடு இருக்குமான்னு கேட்டா முரண்பாடு இருக்காது. ஏன்னா அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன், யாவற்றையும் தெரிந்தவன், எல்லா காலங்களையும் தெரிந்தவன், எல்லா காலங்களையும் தெரிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்தவன், தவறுகளுக்கு அப்பாற்பட்டவன், மறதிக்கு அப்பாற்பட்டவனிடமிருந்து இரண்டு செய்திகள் வருகின்ற பொழுது இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்படாது. அல்லாஹுடைய செய்தி என்பதற்கான அடையாளமே முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருப்பதுதான் அது இறைவனுடைய செய்தி என்பதற்கான அடையாளமே என்பதையெல்லாம் நாம இதற்கு முன்னால் பேசிய அந்த பகுதிகளிலேயே அதற்கான ஆதாரங்களை நாம் என்ன செஞ்சிருந்தோம், சொல்லியிருந்தோம். அப்ப அல்லாஹுடைய செய்தி என்றால் முரண்பாடு வராது. இப்ப குர்ஆனு வஹி செய்தின்னு நாம புரிந்து கொண்டோம், ஹதீஸ்களும் வஹி செய்தின்னு புரிந்து கொண்டோம். இந்த இரண்டும் நமக்கு எப்படி கிடைக்கப்பட்டிருக்குதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை எப்படி வந்து அடைந்து இருக்குது. இப்ப குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக குர்ஆன் வழங்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து 23 ஆண்டு காலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி கொடுப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனுடைய வசனங்களை மனனம் செய்வதற்கு சிரமம் கொள்ள தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. அது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல பதிந்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் பதிந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சஹாபாக்கள் நபிகள் நாயகத்திடத்தில் கேட்டு அதை மனனம் செய்து கொள்வார்கள். இது ரசூலுல்லாஹ் செய்த ஒரு ஏற்பாடு.
ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வசனம் வந்த உடனே, ஒரு அத்தியாயம் வந்த உடனே, குர்ஆனுடைய ஒரு பகுதி வந்த உடனே அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய வார்த்தைகளை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை சஹாபாக்கள் மனனம் செய்து கொள்வார்கள். இன்னொரு ஏற்பாடை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது என்பதனால குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்படுகின்ற பொழுது அவ்வப்போது எழுத்தர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை எழுதியும் வைத்திருக்கிறார்கள். குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்படும் பொழுது, ஒரு அத்தியாயம் அருளப்படும் பொழுது எழுத்தர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எழுதியும் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. அப்ப குர்ஆன் ரசூலுல்லாஹுக்கு அருளப்பட்ட இறைவனுடைய வார்த்தைகள் நபித்தோழர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டு நபித்தோழர்கள் மனப்பாடம் பண்றாங்க. சில நபித்தோழர்கள் சிலதை எழுதியும் வைக்கிறாங்க. இப்படி நிறைய நபித்தோழர்கள் மனனம் செய்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே உருவாகிறாங்க. அதற்கு பிந்தைய காலத்துல அதைவிட அதிகமாக திருமறை குர்ஆனை மனனம் செய்தவர்கள் உருவாகிறார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திருமறை குர்ஆன் என்பது பல லட்சக்கணக்கான மக்களால் மனனம் செய்யப்பட்டு நம்ம காலம் வரை குர்ஆன் கடத்தி வரப்பட்டிருக்கிறது. அது தொன்று தொட்டு நம்மிடத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை, குர்ஆன் வந்த பாதையை நாம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை முறை குர்ஆன்ல இருந்ததுனால என்ன செய்ய முடியலைன்னா, குர்ஆன்ல புதுசா ஒன்ன நுழைக்க முடியல. ஏன்னா திருக்குர்ஆனுக்கு முந்தைய வேதங்கள் எல்லாமே மனித கரைகள் படிந்ததாக மாறிவிட்டது. தௌராத் வேதம் இருந்தது, இன்ஜீல் வேதம் இருந்தது. இப்படி இறைவனால் அருளப்பட்ட வேதங்கள் எல்லாம் அந்தந்த தூதர்களுக்கு பின்னால மனித சரக்குகள் இணைக்கப்பட்டதாக மாறிவிட்டது. மனிதனுடைய கரைகள் படிந்ததாக மாறிவிட்டது. இந்த நிலையை அல்லாஹ் குர்ஆனுக்கு ஏற்படுத்தல. குர்ஆனை நான் பாதுகாப்பேன்னு சொன்ன இறைவன் எப்படி பாதுகாக்கிறான்னா, தலைமுறையாக கல்வி வழங்கப்பட்டவர்களுடைய உள்ளங்கள்ல குர்ஆனுடைய மனனத்தை வைத்து காலமாக அல்லாஹ் அதை பாதுகாத்து கொண்டு வந்து தந்திருக்கிறார். அப்ப இவ்வளவு பேர் காலமாக மனப்பாடம் பண்ணி வரும் பொழுது இந்த குர்ஆன்ல தவறான கருத்தை மற்ற வேதங்கள்ல செய்ததை போல, இதற்கு திருமறை குர்ஆனுக்கு முந்தைய வேதங்கள்ல கையாடல்களை சேர்த்ததை போல திருமறை குர்ஆன்ல இணைக்க முடிந்ததா என்று கேட்டால் இணைக்க முடியல. ஏன்னா குர்ஆன்ல ஒரு வார்த்தையை இணைச்சா கூட மனனம் செய்த இத்தனை லட்சக்கணக்கான மக்களும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இவ்வளவு பேரிடத்திலையும் குர்ஆன் மனப்பாடமா இருக்கும் பொழுது இதுவும் குர்ஆன்ல இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி ஒருவன் வந்து சொன்னால் கூட இவன் பொய் சொல்றான், இவன் இட்டு கட்டுறான், குர்ஆன்ல இல்லாதத குர்ஆன்ல இருக்கிறதா சொல்றான், இவன் இடத்துல ஜாக்கிரதையா இருந்துங்க என்று அவன் சமூகத்திலே அடையாளம் காணப்படுகின்ற அளவுக்கு குர்ஆன் ஒட்டுமொத்த முழு பாதுகாப்பு அம்சத்தோடு நம்மை வந்து அடைந்திருக்கிறது. இதுவே ஹதீஸ்களுடைய பாதையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் நம்மை கடந்து வந்த பாதை இப்படி இருக்குது. ஹதீஸ்களுடைய பாதை எப்படி இருக்குதுன்னா, ஹதீஸ்களை பொறுத்தவரையில குர்ஆனை எப்படி ஒட்டுமொத்தமாக முழு குர்ஆனையும் முழு வடிவத்தோடு ரசூலுல்லாஹ்விடமிருந்து மனனம் செய்த சஹாபாக்கள் இருந்தாங்களோ, நிறைய ஹாஃபில்கள் சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்க முழு குர்ஆனை மனப்பாடம் பண்ணவங்களா இருந்தாங்க. முழு குர்ஆனையும் மனனம் செய்த ஹாஃபில்கள் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தலைமுறையில் இருக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்த ஹதீஸ்களை மனனம் செய்த ஒரு நபித்தோழராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்ல. எல்லா ஹதீஸ்களையும் ரசூலுல்லாஹ் என்னென்னலாம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்னென்னலாம் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் அங்கீகரிச்சாங்க, எங்கெங்கெல்லாம் போனாங்க, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த விவரங்களையும் மனனம் செய்த அறிந்து வைத்திருந்த ஒரு நபித்தோழராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை. அதிகபட்ச ஹதீஸ்களை அறிவித்தவரே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தான். ஆனா அவரே எவ்வளவு ஹதீஸ்கள் தான் அறிவிக்கிறாரு? 5000 சொச்ச ஹதீஸ்கள் தான் அறிவிக்கிறார். நபித்தோழர்கள்லயே அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். அவர் அறிவித்த ஹதீஸ்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வெறும் 5000 சொச்சம். அப்ப எல்லா நபித்தோழர்களில் ஒருவர் கூட எல்லா ஹதீஸ்களையும் மனனம் செய்தவராக இல்லை என்பதை என்ன செய்ய முடியுது? இதிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏன்? அதுக்கு பல காரணங்களும் இருந்தது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரே இடத்துல இருந்துகிட்டு இல்லை. ஒரே இடத்துல ரசூல்லா இருந்தாங்களான்னு கேட்டா இல்ல. தன்னுடைய குடும்பத்தோடு செலவழிக்கக்கூடிய நேரத்தை செலவழித்தாங்க. அப்ப அந்த குடும்பத்திலே நேரத்தை செலவழிக்கும் பொழுது, குடும்பத்திற்கான வழிகாட்டுதலை தருகின்ற பொழுது, அந்த வழிகாட்டல்களை ரசூல்லாவுடைய மனைவிமார்களுக்கு தான் தெரியும். வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், வீட்டில் ரசூல்லா சொல்லக்கூடிய அறிவுரைகள், வீட்டில் நபிகள் நாயகம் தரக்கூடிய அனுமதிகள், பெண்களுக்கு நபிகள் நாயகம் தன்னுடைய மனைவிமார்களுக்கு சொல்லி தருகின்ற சட்டங்கள், இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா ரசூல்லாவுடைய மனைவிமார்களுக்கு தான் தெரியும். ரசூல்லாவுடைய மனைவிமார்களோடு ரசூல்லா இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் மத்தவங்க இருக்க முடியுமா? மற்றவங்க இருந்து அந்த செய்தியை கற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு தான் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு பயண புறப்பட்டு போவாங்க. பயணத்தில் இருக்கும் பொழுது பல சட்ட திட்டங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த சட்ட திட்டங்கள் யாருக்கு தெரியும்? அந்த பயணத்துல ரசூல்லாவோடு யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். உள்ளூர்ல இருந்தவங்களுக்கு தெரியாது. அவர்களுடைய மனைவிமார்களுக்கே தெரியாது. இப்படி ஒருவருக்கு தெரிந்த செய்திகள் மற்றவருக்கு தெரியவில்லை. நபி தோழர்களில் எல்லா ஹதீஸ்களையும் எல்லா நபி வழிகளையும் அறிந்த ஒரு நபி தோழர் கூட கிடையாது என்பதை இந்த வரலாற்று நிகழ்வுகளில் இருந்து பார்க்க முடிகிறது. அப்ப எல்லா ஹதீஸ்களையும் தெரிந்த நபி தோழர் இல்ல. எல்லா குர்ஆன் வசனங்களையும் அறிந்தவர்கள் இருந்தாங்க. முழு குர்ஆனை மனனம் செஞ்சவங்க இருந்தாங்க. ஆனா முழு ஹதீஸ்களையும் தெரிந்தவர்கள் நபி தோழர்களில் ஒருவர் கூட கிடையாது. இப்ப என்ன ஆகுது? குர்ஆன ரசூல்லா மனப்பாடமும் பண்ண வச்சாங்க, எழுதவும் வச்சாங்கன்னு பார்த்தோம்ல. அது மாதிரி ஹதீஸ்களை சரி மனப்பாடம் தான் பண்ண வைக்க முடியல. எல்லா ஹதீஸ்களும் எல்லா நபி தோழருக்கும் தெரியத்தான் செய்யல. எழுதவாவது ரசூல்லா வச்சாங்களா? எழுதுவதற்காவது அனுமதி கொடுத்தாங்களான்னு கேட்டா எழுதுவதற்கும் ரசூல்லா அனுமதி கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா ஆரம்ப காலகட்டங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை எழுதி வைப்பதற்கு தடைதான் போட்டாங்க. லா தக்துபு அன்னி, நீங்கள் என்னிடமிருந்து கைரல் குர்ஆன் அல்லாத செய்திகளை எழுதாதீங்க. என்னிடமிருந்து நான் உங்களுக்கு இரண்டு விதமான செய்திகளை சொல்றேன். ஒன்னு குர்ஆனையும் சொல்றேன், ஹதீஸ்களையும் சொல்றேன். குர்ஆனை எழுதி வச்சுங்க, குர்ஆன் அல்லாத மற்றொன்றை ஹதீஸ்களை நீங்கள் எழுதி வைக்காதீர்கள். வமன் கத்தப அன்னி கைரல் குர்ஆன் அல்லாத ஹதீஸ்களை யார் எழுதி வைத்திருக்கிறாரோ ஃபல்யம்ஹு, அவர் அதை அழித்து விடட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை முஸ்லிமில பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஹதீஸ்களை எழுதுறதுக்கே தடை போட்டாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. என்ன காரணம்னா, ஆரம்ப அந்த குர்ஆன் என்பது சிறிது சிறிதாக தான் அருளப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. சிறிது சிறிதாக அருளப்படுகின்ற திருமறை குர்ஆன் அது கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி வைக்கப்படுது. இப்ப அன்னைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதிகள்லாம் கிடையாது எழுதி வைப்பதற்கு. இன்றைக்கு ஒரு விஷயத்தை எழுதி வச்சோம்னா தனித்தனியாக பார்ட்டாக எழுதி வைக்கலாம், பிரித்து வைக்கலாம், ஃபைல் பண்ணி வைக்கலாம். எல்லா வசதிகளும் இன்னைக்கு இருக்குது. ஆனா அன்றைக்கு அப்படி கிடையாது. மரப்பட்டையில, பலகையில, தோல்ல, இது போன்ற விஷயங்கள்ல தான் அன்னைக்கு எழுதுவாங்க. அப்படி எழுதும் பொழுது இப்ப குர்ஆனையும் எழுதிக்கிட்டு வராங்க, ரசூல்லா சொன்ன ஹதீஸையும் எழுதுனாங்கன்னு வைங்களேன், ஒன்னு இன்னொன்னோடு குழம்பிடும். குர்ஆன்ல உள்ளதுதான் ஹதீஸ்னு விளங்கிக்குவாங்க. குர்ஆனையும் எழுதிக்கிட்டு வராங்க, ஹதீஸையும் எழுதிக்கிட்டு வராங்க. இந்த ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுமே குர்ஆன்ல உள்ள வசனம் தான் குழம்பிடுவாங்க. இப்படி என்ன குழப்புவதற்கு அன்னைக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன்னா முழு குர்ஆன் இன்னும் அருளப்படல. முழு குர்ஆன் அருளப்படாத பொழுது, முழு குர்ஆன் அருளப்பட்டு எல்லாரும் மனனம் செஞ்சுட்டாங்களாவது இந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டுரும். இது குர்ஆன் இல்லப்பா, இது ஹதீஸ், நான் முழுசா மனப்பாடம் பண்ணி இருக்கிறேன், இப்படி சொல்வதற்கு ஆள் இருப்பாங்க. இன்னும் முழுசா அருளப்படலை, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டிருக்குது. அதனால் குர்ஆனை எழுதிங்க, ஹதீஸ்களை எழுதாதீங்கன்னு ரசூல் ஆரம்பத்துல தடை போடுறாங்க. பிற்காலத்துலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை எழுதுவதற்கு அனுமதி கொடுக்கிறாங்க. அதற்கு பிறகும் பெரும்பாலும் ஹதீஸ்களை என்ன செய்யப்படல, எழுதவும் படல. அப்ப ஹதீஸ்கள் எல்லா ஹதீஸ்களை மனனம் செய்த ஒரு நபித்தோழர் கூட கிடையாது. ஹதீஸ்கள் எழுதப்படாமவும் இருக்கிறது. எப்ப எழுதப்படுதுன்னா 2ஆம் நூற்றாண்டுல உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர், அவருடைய காலத்துலதான் அவர் தான் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹதீஸ்களை தொகுக்கணும், ஹதீஸ்களை என்ன செய்யணும், எழுத்தாக்கமாக தொகுக்க வேண்டும். ஏன்னா ஹதீஸ்களை தெரிஞ்சவங்க எல்லாம் கொல்லப்படுறாங்க. இன்றைய குழப்பமான காலகட்டத்தில் ஹதீஸ்கள் நம்ம விட்டு போயிடுமோன்னு பயமா இருக்குது. இதை எழுத்தாக்கம் செய்ய வேண்டும், தொகுக்க வேண்டும் என்று அவர்தான் அதற்கான வேலையை 2ஆம் நூற்றாண்டுல தான் ஆரம்பிக்கிறார். அதனாலதான் அவருடைய ஆட்சி காலத்தை
அசுரு ததுவீன் அப்படிம்பாங்க. ததுவீன்னா தொகுக்கிறது. தொகுத்த காலம், ஹதீஸ்களை எழுத்தாக்கமாக்கிய காலம்னு அவருடைய காலத்துக்கு சொல்லுவாங்க. அப்ப 2ஆம் நூற்றாண்டு வரை எப்படிதான் ஹதீஸ்கள் புழங்கப்பட்டிருக்குது? வாய்மொழி பரிமாற்றம் தான். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுவீங்க, அவருக்கு தெரிஞ்சதை இவருக்கு சொல்லுவாரு, இவருக்கு தெரிஞ்சதை அவருக்கு சொல்லுவாரு. எல்லாரும் எல்லா ஹதீஸ்களையும் தெரியாதவர்களாகத்தான் அவரவர்களுக்கு என்ன தெரிகிறதோ அதை அடுத்தவர்களுக்கு வாய்மொழி பரிமாற்றம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்ப 2 குர்ஆன் கடந்து வந்த பாதையும் பார்த்தோம், ஹதீஸ்கள் கடந்து வந்த பாதையும் பார்த்தோம். இப்ப குர்ஆன் கடந்து வந்த பாதையை பார்க்கின்ற பொழுது அதுல ஒரு தவறான கருத்தை நுழைப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லா முழு குர்ஆனையும் மனனம் செஞ்ச பேர் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் இருக்கும் பொழுது இஸ்லாத்தை களங்கப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள், தவறான நோக்கத்தில் இருப்பவர்கள், அல்லது மனித பலவீனத்தினால மறக்கக்கூடியவர்கள் கூட தவறான செய்திகளை குர்ஆன்ல பேரால சொல்லிட முடியுமா? இட்டு கட்டிட முடியுமா? இது குர்ஆன்ல உள்ள வசனம், இது குர்ஆன்ல உள்ள அத்தியாயம் என்று குர்ஆனில் இல்லாததை சொல்லிவிட முடியுமா? ஒரு வசனத்தை மறந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வார்த்தையை மாற்றி விளங்கிக்கிட்டு இதுவும் குர்ஆன்ல உள்ளதுதான் யாராவது ஒரு மனித பலவீனத்திலேயாவது தவறான தகவல்களை நுழைச்சிட முடியுமா? நுழைக்க முடியாது. ஏன்? இவ்வளவு பேர் முழு குர்ஆனை மனப்பாடம் பண்ணி இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் இப்படி தவறான கருத்தை நுழைக்க முற்படும் பொழுது கூட அது கண்டுபிடிக்கப்பட்டுடும். இது குர்ஆன் இல்லப்பா, நீ ஏதோ தப்பா விளங்கி இருக்கிற, சுட்டி காட்டப்படும். இவன் ஆள் சரியில்லை, பொய் சொல்ல பாக்குறான், இட்டுக்கட்ட பாக்குறான், குர்ஆன்ல இல்லாத கருத்தை குர்ஆன் நுழைக்க பாக்குறான், இதெல்லாம் குர்ஆன் இல்ல. நாம ஹாஃபில்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம், இவ்வளவு பேர் முழு குர்ஆனை மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம், இவன் ஏதோ ஒரு கெட்ட நோக்கத்துல வந்திருக்கிறான், ஆள்கிட்ட ஜாக்கிரதையா இருந்துங்க, இப்படி அடையாளம் காணப்பட்டுடும். இந்த முறை குர்ஆனுக்கு இருந்துச்சு. இப்ப குர்ஆன்ல தவறான செய்திகள் நுழைக்க முடியல. இப்ப ஹதீஸ்களுக்கு வாங்க. ஹதீஸ்கள் கடந்து வந்த பாதையும் பார்த்தோம். அதுலதான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? இந்த நாம பார்த்தோம் குழப்பமான காலகட்டங்கள்ல எல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் பல பொய்யான தவறான செய்திகளை எல்லாம் நுழைக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நுழைக்க ஆரம்பிக்கிறாங்க? ஒவ்வொரு கொள்கை உடையவர்களும் தங்களுக்கு சாதகமாக ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இட்டு கட்டிடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஷியா கொள்கை உள்ளவங்களா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடுத்த ஆட்சியாளராக நியமித்ததை போல ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டி ஹதீஸ்கள்னு அறிவிக்க ஆரம்பிப்பாங்க. ஹதீஸ்கள் பேர்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஷியா கொள்கையுடையவர்கள் தங்களுக்கு சாதகமாக ஹதீஸ்களை இட்டுக்கட்டுவாங்க. ஒரு வியாபாரி இருப்பாரு, தன்னுடைய வியாபாரத்துக்கு தக்கவாறு ஹதீஸ்களை இட்டுக்கட்டுவார். வியாபாரி தன்னுடைய வியாபாரம் நல்லா நடக்கணும். ஒரு காய்கறி வியாபாரியா அவர் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய வியாபாரத்துக்கு தக்கவாறு சொரைக்கா திட்டா சொர்க்கம் போவாங்கல்ல, அது மாதிரி இதெல்லாம் என்ன இட்டுக்கட்டப்பட்டிருக்கிற செய்திகள். அவர் சொரைக்கா வியாபாரியா இருந்திருப்பாரு. சொரைக்கா வியாபாரம் நல்லா போகணும்னா என்ன சொல்றது? ஆஹா, நம்ம தொழுகை எல்லாம் ரொம்ப பின்னாடி போய்கிட்டு இருக்கு, சொரைக்கா திண்டாவது சொர்க்கத்துல போயிடுவோம் என்கின்ற ஆசையில் என்ன பண்ணுவாங்க? சொரைக்கா வாங்கி திம்பாங்க. அப்ப தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் பேரால இட்டுக்கட்டுறாரு. மன்னர்கள் அன்னைக்கு இருந்தாங்கல்ல, அந்த மன்னர்கள் இடத்துல நல்ல பேரை பெறணுங்கிறதுக்காக இட்டுக்கிட்டாங்க. மன்னர் இடத்துல நல்ல பேரை பெறதுக்காக இட்டுக்கிட்டுறதா என்ன? ரசூலுல்லாஹ் உங்களை பத்தி தான் முன்னறிவிப்பு செஞ்சாங்கிறது. ஏதாவது ஒரு மன்னன்ட்ட போய் காசுக்காக ரசூலுல்லாஹ் உங்களை பத்தி தான் முன்னறிவிப்பு செஞ்சாங்கன்னு இவரா இட்டுக்கட்டுறாரு. இப்படி இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை நபிகள் நாயகத்தின் பெயரால் நுழைக்க ஆரம்பிச்சாங்க. இஸ்லாத்தை களங்கப்படுத்துவதற்காக பல கருத்துக்களை நுழைச்சாங்க, பல தவறான செய்திகள் நுழைச்சாங்க. இப்படி இஸ்லாத்தில் இல்லாத செய்திகளை, நபிகள் நாயகம் சொல்லாத செய்திகளை, நபிகள் நாயகம் செய்யாத செய்திகளை, நபிகள் நாயகம் அங்கீகரிக்காத செய்திகளை நபிகள் நாயகத்தின் பெயரால் நுழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் திட்டமிட்டு இப்படி பொய் சொல்லுகின்ற நிகழ்வுகளும் நடக்குது. மறதியினால மனுஷன் பலவீனம் தானே, மனுஷனுக்கு மறதி இல்லைன்னு சொல்ல முடியாது, மறதி இருக்கும். எவ்வளவு நம்பகமான மனிதனா இருந்தாலும், எவ்வளவு அறிவாற்றல் நிறைந்த மனிதனாக இருந்தாலும் மறதிங்கிறது வரும். தவறுதலாக விட்டு விடுகின்ற சூழல் வரும். இது மாதிரி சில பேர் தெரியாமலும் தப்பா விளங்கிக்கிட்டு, தப்பா புரிஞ்சுக்கிட்டு, தவறுதலாக கேட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு சில கருத்தை சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையை மாத்தி போட்டுடுவாங்க, ஹதீஸ் கருத்தை மாறிடும். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையில ஒரு வார்த்தையை மாத்தி போட்டுருவாங்க. இருக்குங்கிற இடத்துல இல்லன்றுவாங்க, இல்லங்கிற இடத்துல இருக்குன்றுவாங்க.
ஒட்டுமொத்த ஹதீஸுடைய கருத்தை மாத்திடும். இப்படி திட்டமிட்டு பல தவறான கருத்துக்கள் ஹதீஸ்களின் பெயரால் நுழைக்கப்படுகிறது. மனித பலவீனத்தினாலும் பல தவறான கருத்துக்கள் ஹதீஸ்களோடு ரசூலுல்லாஹ் சொல்லாத தகவல்கள் இணைந்து விடுகிறது. அப்ப இதை பிரித்து பார்க்கணும். எப்படி பிரிச்சு பார்க்கிறது? குர்ஆன் மாதிரி ஒட்டுமொத்த ஹதீஸ்களையும் மனனம் செய்த நபித்தோழர்கள் இருந்தாங்கன்னா, மக்கள் இருந்தாங்கன்னா, தவறான செய்திகள் நுழைக்கப்படும் பொழுது ஆள் பொய் சொல்றா அல்லது ஆள் மறந்துட்டாரு, நாம எல்லாரும் முழு குர்ஆனை மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம், அந்த முழு குர்ஆன்ல இவர் சொல்லுகிற தகவல் இல்லைன்னு நாம என்ன செஞ்சிடலாம்? அந்த செய்தியை மறுத்து விடலாம், அந்த செய்தியை நிராகரித்து விடலாம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்ல, இது குர்ஆன் இல்லை என்று விட்டு விடலாம். ஹதீஸ்கள் அப்படியான நிலை இருக்குதா? முழு ஹதீஸ்களையும் ஒட்டுமொத்த நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தைகளையும் நபிகள் நாயகத்தினுடைய செயல்பாடுகளையும் அங்கீகாரங்களையும் மனனம் செய்த நபித்தோழர்கள் இருக்கிறாங்களா? இல்ல. தாபீன்கள் இருக்கிறாங்களா? இல்ல. சஹாபாக்களே இல்லைன்னா தாபீன்கள் இருப்பாங்களா? இல்ல. இப்படி ஒரு ஹதீஸை ஒட்டுமொத்த ஹதீஸ்களையும் மனனம் செய்த ஒரு ஆள் கூட இல்லாத காரணத்தினாலதான் இப்படி தவறான செய்திகள் நுழைக்கிறாங்க. இதை கண்டுபிடிக்க முடியுமா? நீ கேட்காம இருந்திருக்கலாம், இவரா உன்னை சொல்லிட்டு இவரா உன்னை பரப்பிட்டு என்ன சொல்லலாம்? நீ கேட்காம இருந்திருக்கலாம்பா, ரசூலுல்லாஹ் நான் அங்க ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல இருந்தாங்கன்னு சஹாபாக்கள் சொன்னாங்களே, அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம். இப்படி ரசூலுல்லாஹோட சம்பந்தப்படுத்தி நபித்தோழர்களோடு சம்பந்தப்படுத்தி பின்னால் வந்தவர்கள் பல தவறான செய்திகளை ரசூலுல்லாஹ்வின் பெயரால் நுழைக்க ஆரம்பிச்சாங்க. இதை கண்டுபிடிப்பதற்கான சூழல் இல்லாததுனாலதான் இதை கண்டுபிடிப்பதற்கு ஹதீஸ் கலை என்ற ஒரு விதியையே உருவாக்குறாங்க. ஹதீஸ் கலைங்கிறோம்ல, அந்த விதியையே இப்படி எது ரசூலுல்லாஹ் உண்மையில் சொன்னது, எது ரசூலுல்லாஹ்வின் பெயரால் நுழைக்கப்பட்ட செய்திகள், எது ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் அமைந்த செய்திகள், உண்மையில் நபிகள் நாயகத்தோடு இணைக்கப்பட வேண்டிய செய்திகள், நபிகள் நாயகத்தோடு இணைக்கப்பட வேண்டிய செயல்கள் எதெல்லாம் ரசூலுல்லாஹுடைய பெயரால் நுழைக்கப்பட்டது, எதுவெல்லாம் ரசூலுல்லாஹோடு இணைக்கப்பட்டது, தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது, இப்படி பிரித்து அறிவதற்காகத்தான் ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தி எது, மறுக்கத்தக்க செய்தி எது, பிரித்து அறிவதற்காகத்தான் ஹதீஸ்களை உருவாக்கப்படுது. அப்ப இதை நாம அடிப்படையாக புரிந்து கொண்டால்தான் இந்த ஹவாரிஜிகளுடைய ஹதீஸ்கள் விஷயத்துல அவங்க எப்படி நடந்துகிட்டாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஹவாரிஜிகளுடைய ஹதீஸ்கள் விஷயம் எப்படி தெரியுமா? இப்ப நாம ஹவாரிஜிகளுடைய கொள்கைகளை பார்த்தோம். என்னென்ன கொள்கைகளை பார்த்தோம்? ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிற கொள்கையை பார்த்தோம். பெரும்பாவங்கள் செய்தவர்கள் காஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய கொள்கையை பார்த்தோம். ஷஃபாத்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒருத்தர் பெரும்பாவம் செஞ்சிட்டாரே நிரந்தர நரகம் தான், அவர் சொர்க்கத்துக்கு வர முடியாது என்கின்ற கொள்கையை பார்த்தோம். குர்ஆனுக்கு தவறான விளக்கம் கொடுத்து இறைவனுடைய தன்மைகளை மறுக்கின்ற செய்திகளை கொள்கைகளை பார்த்தோம். இப்ப இந்த கொள்கைகளை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது தொடர்பாக மார்க்கம் என்ன சொல்லுது, மார்க்கம் என்ன நிலைப்பாடு நமக்கு போதிக்குதுங்கிறதையும் பார்த்தோம். அந்த நேரத்துல பல ஹதீஸ்களை பட்டியல் போட்டோம்ல. ஷஃபாத் தொடர்பாக பார்க்கும் பொழுது ஷஃபாத் தொடர்பாக பல ஹதீஸ்களை நம்ம சொன்னோம். புகாரில இருக்குது, முஸ்லீம்ல இருக்குது. மறுமை நாள் ரசூலுல்லாஹ் ஷஃபாத் செய்வாங்க. கலிமா யாருடைய உள்ளத்துல உளப்பூர்வமாக இருக்குதோ அவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுவார்கள். ஹதீஸ்களை பார்த்தோம். ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்தால் அவருக்கு அவர் அநியாயம் செய்தாலும் எப்படி அந்த ஆட்சியில நடந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுல பார்த்தோம். இந்த செய்திகளை எல்லாம் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா விட்டுடுவாங்கன்னா என்ன, அந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஹவாரிஜிகள்லயே பல பிரிவுகள் இருக்குது. ஹவாரிஜிகளுக்கு உள்ளேயே பல பெயர்களில் பல பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகள்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுமொத்தத்துக்கு ஹதீஸ்களே மறுத்துறது. ஒட்டுமொத்தத்துக்கு என்ன பண்ணிடுறது? ஹதீஸ்களே கிடையாது, குர்ஆனே போதுங்கிறது. இதே வழிகட்ட சிந்தனை சமீப காலத்திலே நமக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாகவும் நம்ம தமிழகத்திலேயும் இருந்தது. குர்ஆன் மட்டும் போதும், அஹ்லே குர்ஆன் சொல்லிக்கொண்டு குர்ஆன் மட்டும் போதுங்கிற சிந்தனை இருந்தது. அவங்க எதை சொல்ல மாட்டாங்க, குர்ஆனே போதும், ஹதீஸ்கள் எல்லாம் தேவையில்லை, ஏன் குர்ஆன்லயே அல்லாஹ் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டான் அப்படிம்பாங்க. அப்ப அவர்கள்ட்ட பல கேள்விகளை நம்ம கேட்கலாம். குர்ஆன்லயே அல்லாஹ் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டான்னா தொழுங்கள்னு இருக்கு, எப்படி தொழுங்கிறத காட்டுங்க பாப்போம். தொழுவுங்கன்னு அல்லாஹ் சொல்றான்ல, அகீமுஸ் ஸலாத்துன்னு திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்கள்ல கட்டளை போடுறான்ல, எப்படி தொழணும் அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் விளக்கம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சுயமாக சொல்லல, சுயமாக நடக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய சொல், செயல், அங்கீகாரம் எல்லாமே இறை செய்தியின் அடிப்படையில தான். குர்ஆனை எப்படி எடுத்துக்கொள்வது கடமையோ அதே போல ஹதீஸ்களை எடுத்துக்கொள்வதும் கடமை. இதை ஒருவன் மறுக்க கூடாது. ஹதீஸ்கள் மார்க்கத்தில இல்லைன்னு சொன்னானா அவன் காஃபிர் தான். அவர்கள் என்ன பண்ண முடியாது, அவர்களை மூமின்கிற லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்து நிசாவுல 4வது அத்தியாயம் 150வது வசனத்துல சொல்றான், இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வுக்கு மத்தியிலேயும் அவனுடைய தூதர்களுக்கு மத்தியிலேயும் தூதரையும் மறுத்து, வயுரீதுன யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வுக்கு மத்தியிலேயும் அவனுடைய தூதர்களுக்கு மத்தியிலேயும் வேறுபடுத்தி, வயகூலூன நுமினு பிபஅல் வ நக்ஃபுரு பிபஅல், சிலதை ஏற்றுக்கொள்வோம் சிலதை மறுப்போம் என்று எவர்கள் கூறுகிறார்களோ, வயுரீதுன யத்தஹிது பைன தாலிக சபீலா, இதற்கு இடைப்பட்ட பாதையை எவர்கள் தேர்ந்தெடுக்க நாடுகிறார்களோ, உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையான காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சிலதை ஏத்துக்கிட்டு குர்ஆனை ஏத்துக்கிறேன், ஹதீஸ் வேணாம் இப்படி ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவன்தான் உண்மையாக உறுதியான காஃபிர்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப குர்ஆன் மட்டும் போதும் என்கின்ற சிந்தனை இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு உகந்ததல்ல. அது இறை மறுப்பு, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நிராகரிப்பது. குர்ஆனை ஒருவன் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அவன் ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ளணும். ஹதீஸை ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லைனா அவன் குர்ஆனையே ஏற்றுக்கொள்ளல. ஏன்? குர்ஆன் தான் சொல்லுது ஹதீஸை பின்பற்றணும்னு. குர்ஆன் தான் ஹதீஸை பின்பற்றணும். ரசூலுல்லாஹ்வுக்கு நான் அறிவித்த செய்திகளை நீங்க எடுத்துங்க, இந்த நபி எதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரோ அதை நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்லி கொடுப்பது எது? குர்ஆன். அப்ப குர்ஆனை ஒருவன் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் அவன் ஹதீஸ்களையும் பின்பற்றணும். அப்ப இந்த ஹவாரிஜ்கள்ல குர்ஆன்ல எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டுருச்சு, எங்களுக்கு குர்ஆன் மட்டும் போதும் ஹதீஸ் வேணான்னு ஒட்டுமொத்தமாக மறுக்கின்ற கூட்டமும் இருக்கிறாங்க. இது இறை மறுப்பு. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை நாம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு சில சாரா இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுடைய கொள்கைக்கு தக்கவாறு பல திருமறை குர்ஆனுடைய வசனங்களை வளைத்து திரித்து தஅவீல் என்கின்ற பெயர்ல மாற்று விளக்கம் கூறி குர்ஆனுடைய அடிப்படைகளை தெரியாம ஷஃபாத் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய குர்ஆனை சொல்லுகிறது என்று சொல்லிக்கொண்டு பெரும்பாவங்கள் செய்தவர்கள் காஃபிர்னு குர்ஆனை சொல்லுகிறது என்று குர்ஆன் வசனங்களை வளைத்துக் கொண்டு இப்படி தங்களுடைய வழிகட்ட சிந்தனைக்கு தகுந்தவாறு தாங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு குர்ஆனுடைய வசனங்களை திரித்து வளைத்து மாற்றிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளை எல்லாம் மறுத்து விடுவது. இப்படியான ஹவாரிஜ்களும் இருக்கிறாங்க. இதுவும் தவறு. ஏன்? அவங்க எப்படி அந்த குர்ஆன் வசனங்களுக்கு மாற்று விளக்கம் கொடுத்தாங்க, எப்படி அந்த குர்ஆன் வசனங்களை திரிச்சாங்கன்னா பார்த்தோம். அப்ப இவர்கள் ஒரு முடிவை எடுத்துட்டு அதற்கு தகுந்தவாறு ஹதீஸ்கள் இல்லை என்பதனால மறுக்கிறாங்க. இவங்க ஹதீஸ்களை மறுக்கிறாங்கன்னா ஆதாரபூர்வமாக ஒண்ணு மறுக்கல, இவங்களுடைய முடிவுக்கு தக்கவாறு வரல. இவங்க என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கிறாங்க? ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யணும்னு முடிவு எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்துவிட்டு அப்போ ரசூலுல்லாஹ் ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்வதையெல்லாம் மறுத்து விடுவது. அப்ப இதுவும் தவறான கொள்கை. அதே சமயம் ஹதீஸ்களைன்னு நம்ம பார்த்தோம்ல, ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை பிரித்தறிவதற்கான வழிமுறைகளை சொல்லித் தருவதுதான் ஹதீஸ்களை. இந்த ஹதீஸ்களையில நமக்கு ஒரு விதி சொல்லப்படுகிறது. என்ன விதி? ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் அறிவிக்கப்படுகிற செய்தியில் உண்மையில் நபிகள் நாயகம் சொன்ன செய்தி எது, உண்மையில் நபிகள் நாயகம் செய்த செய்தி எது, உண்மையில் நபிகள் நாயகம் அங்கீகரித்த செய்தி எது என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு 2 விஷயங்களை ஹதீஸ்களை கவனிக்க சொல்லுது. மார்க்கமும் நமக்கு அதுதான் சொல்லுது. என்ன 2 விஷயம்? ஒண்ணு, அறிவிக்கக்கூடிய நபரை பாருங்க. செய்தி அறிவிக்கிறார்ல நபர், அந்த நபரை கவனிங்க. அந்த நபரை கவனிங்க. அவரு நல்லவராக, நீதமானவராக, நேர்மையானவராக இருந்தா அவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரு பொய்யராக, நேர்மை இல்லாதவராக, பலவீனமானவராக இருப்பார்னா அவருடைய செய்தி ஏத்துக்காதீங்க. இது ஒரு அடிப்படை. ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ளணும்னா அந்த செய்தியில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை கவனிக்கணும். அவங்க நல்லவங்களாக இருந்தா, நேர்மையானவங்களாக இருந்தா, உண்மையாளர்களாக இருந்தா அவர்களுடைய செய்தி ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தி. பொய்யர்களாக இருந்தா, அவர்கள் பலவீனமானவர்களாக இருந்தா அவர்களுடைய செய்தி ஏற்றுக்கொள்ள கூடாது. இது ஹதீஸ்களினுடைய ஒரு பகுதி.
இதை எல்லாரும் ஏத்துக்குவாங்க. இதை என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஏத்துக்குவாங்க. இன்றைய காலத்திலையும் சரி எல்லாமே இதை ஏத்துக்குவாங்க. இதை எந்த அடிப்படையில் ஏத்துக்கிறாங்க? நபிகள் நாயகத்தின் பெயரால் பல தவறான செய்திகள் நுழைஞ்சிருக்குது. தவறிலிருந்து சரியை பிரித்து பார்ப்பதற்கு அறிவிக்கக்கூடிய நபர்களை பார்க்கிறோம். ஏன்னா ஹதீஸ்கிற தலைமுறையா தானே கடந்து வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, சஹாபாக்கள் தாபீன்களுக்கு சொல்லுவாங்க, தாபீன்கள் தபா தாபீன்களுக்கு சொல்லுவாங்க. இப்படி தலைமுறையாக பல மனிதர்களை கடந்து வந்திருக்கிறதுனால அந்த மனித வரிசையில், மனித சங்கிலி தொடரில் யார் பலவீனமானவர், யார் நம்பகமானவர், நம்பகமானவர் அறிவிக்கக்கூடிய செய்தி ஏற்றுக்கொள்ளப்படும், பலவீனமானவர் சொன்ன செய்தி நிராகரிக்கப்படும். இப்படி ஒரு செய்திய நபிகள் நாயகத்தின் பெயரால தான் வருது, நபிகள் நாயகம் செஞ்சாங்கன்னு தான் வருது. ஆனா அறிவிக்கிறவர் என்னவா இருக்கிறாரு? பலவீனமானவரா இருக்கிறார். அறிவிக்கிறவர் பலவீனமானவரா இருக்கும் பொழுது அந்த செய்தியை நடைமுறைக்கு கொண்டு வராம விட்டுறாங்க. இவங்களை ஹதீஸ் மறுப்பாளர்கள் சொல்லுவோமா? ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால தான் செய்தி வருது, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால தான் ரசூலுல்லாஹ் செஞ்சதாகத்தான் செய்தி வருது, ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சதாகத்தான் செய்தி வருது. ஆனா அறிவிக்கிற நபர் பலவீனமானவராக இருக்கிறதுனால அந்த செய்தியை நடைமுறைக்கு கொண்டு வரதில்லை. நடைமுறைக்கு நபிகள் நாயகத்தின் பெயரால் வந்த ஒரு செய்தியை நடைமுறைக்கு கொண்டு வராத காரணத்தினால் அவர் இப்படியான ஒரு விதியை கடைபிடித்தவர்களை ஹதீஸ் மறுப்புன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இப்ப இரண்டாவது விதிக்கு வரும். இது முதல் விதி, ஆட்களை கவனிக்க வேண்டும்ங்கிறது முதல் விதி. இரண்டாவது விதி என்னன்னா, நபிகள் நாயகத்தின் பெயரால் அறிவிக்கப்படுகின்ற செய்தியினுடைய கருத்தையும் கவனிக்கணும். ஆளை பார்த்தா மட்டும் போதாது, எதையும் கவனிக்கணும், கருத்தையும் கவனிக்கணும். ஏன்? ஒரு நம்பகமானவராக இருந்தாலும் கூட அவரிடத்திலேயும் சில நேரங்களில் தவறுகள் ஏற்படலாம். சில நேரங்கள்ல நம்பகமானவராக இருந்தால் கூட அவரிடத்திலேயும் கது யஹிமு சிகா, ஹதீஸ்களினுடைய அடிப்படை விதியாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, கது யஹிமு சிகா, நம்பகமானவர் கூட சில நேரங்களில் தவறாக அறிவிக்கலாம். ஆளை பார்த்தோம்னா நம்பகமானவர் தான் சொல்லப்படும். அவருடைய காலத்துல வாழ்ந்தவங்க அவர் நம்பகமானவர் தான், அவர் உண்மையானவர் தான், அவர் நல்லவர் தான், இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. என்ன நம்பகமானவர்களாக இருந்தாலும் மனுஷன் தானே, மனிதர் என்கின்ற பொழுது அவரிடத்திலையும் தவறான தகவல்கள் வரலாம் என்கின்ற அடிப்படையில நம்பகமானவர்களும் சில நேரத்தில் தவறாக அறிவிக்கலாம். அதனால ஆளை மட்டும் பார்க்காதீங்க, கருத்தையும் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால என்ன கருத்தை சொல்றாங்க அதையும் கவனிங்க என்று நமக்கு ஹதீஸ்களை சொல்லுது. ஹதீஸ்களை மட்டும் சொல்லல, ரசூலுல்லாஹ்வை நமக்கு சொல்லி தராங்க. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அஹ்மது கிதாபுல 16058வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா சமிஅத்துமுல் ஹதீஸ அன்னி, என் பெயரால் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். கேள்விப்படுறது யார் பெயரால தான்? ரசூலுல்லாஹ் பெயரால தான். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி அங்கீகரிச்சாங்கன்னு தான் நீங்க கேள்விப்படுறீங்க. ஆனா துன்கிர்ஹு குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் அந்த செய்தியை வெறுக்குது. ரசூலுல்லாஹ் போய் இப்படி செஞ்சிருப்பாங்களா, ரசூலுல்லாஹ் போய் இப்படி நடந்திருப்பாங்களா, இப்படி உங்களுடைய உள்ளங்கள் வெறுக்கிறது. வதன்ஃபிரு அஷ்ஆருக்கும் அபுஷாருக்கும், உங்களுடைய உணர்வுகள் அதை விட்டு விரண்டோடுகிறது. ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு உணர்வுகள் அந்த செய்தியை வெறுக்கிறது. வதரவுன அன்னஹு மின்கும் பஈத், அது உங்களை விட மிக தொலைதூரமானதாக நீங்க கருதுறீங்க. இந்த செய்தியெல்லாம் ஒத்து வராதுப்பான்னு நீங்க கருதுறீங்க. அப்படி நீங்க கருதுனீங்கன்னா ஃபஅன அபஅதுக்கும் மின்ஹு, நான் அந்த செய்தியை விட்டு வெகு தூரமானவன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அந்த செய்தியை விட்டு வெகு தூரமானவன். இப்ப உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கச்சீலர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து செய்யும் பொழுது கூட அவர்களுடைய கை பெண்களுடைய கையை தொடாது. இதையெல்லாம் கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகத்தின் தன்மையாக நம் உள்ளம் ஒப்புக்கொள்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. அதே நபிகள் நாயகம் ஒரு அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருந்தார்கள் ஒரு செய்தி வருது. இத நம்ம மனசு ஏத்துக்குதா? நபிகள் நாயகம் இப்படி செய்வார்கள் நம்ம மனசு ஒத்துக்குதா? சரி, நம்ம மனசு ஒத்துக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செஞ்சாங்கன்னா அது நமக்கு முன்மாதிரி. ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சிருந்தாங்கன்னா நமக்கு முன்மாதிரி. இந்த முன்மாதிரியை வச்சு நமக்கு ஃபத்வா சொல்ல நம்ம மனசு வருமா? அந்நிய பெண்களோடு தனிமையில் இருக்கலாம், இப்படி ஃபத்வா சொல்வதற்கு நம்ம மனசு இடம் கொடுக்குமா? இது என்னங்க சட்டம், நம்ம விஷயத்துல நாம இது போன்ற சட்டம் எடுக்குமான்னு கேட்டா இது எப்படிங்க சரி வரும்?
இது என்ன சட்டம் இது? நம்ம மனசு ஒத்துக்காது. நம்ம விஷயத்துல இப்படி இடம் கொடுக்கவே கொடுக்காது. நம்ம விஷயத்துல இடம் கொடுக்கலைன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கத்தை பற்றி தெரிந்திருக்கின்றோம், நபிகள் நாயகத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி தெரிந்திருக்கிறோம். அப்படியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உள்ளத்தில் ஈமானிய உணர்வோடு நம்பியிருக்கும் பொழுது அந்த ஈமானிய உணர்வு நமக்கு தடையை ஏற்படுத்துது. ரசூலுல்லாஹ் அந்நிய பெண்ணோடு தனித்திருந்தார்கள் என்ற செய்தி. இதை ரசூலுல்லாஹ்வோடு இணைக்க முடியுமா? இணைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்த முடியாது. இதை அறிவிக்கக்கூடியவர் நம்பகமானவர்களாகவே இருக்கட்டும், இதை அறிவிக்கிறவங்க பலமானவர்களாகவே இருக்கட்டும், ஆனால் இதை ரசூலுல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்த முடியாது என்று அந்த செய்தியை விட்டுடுவோம். இப்படி விடுற காரணத்தினால இது ஹதீஸ்களை மறுப்பதாகாது. இதை என்ன செய்யாது? ஆகவே ஹதீஸ்களை மறுப்பதாக ஆகாது. ஏன்? இதை நம்ம ஹதீஸ்னே முதல்ல ஏத்துக்கல. எப்ப ஹதீஸ் மறுப்பாக ஆகும்னா, ஹதீஸ்களை மறுக்கின்ற குஃபுராக ஆகும்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே ஹதீஸ்களை மறுப்பவர்கள் காஃபிர்கள் என்று. அது எப்ப ஹதீஸ்களை மறுப்பதாக ஆகும்னா, ஒரு ஹதீஸ நாம ஏத்துக்கிறோம், அதை நடைமுறைக்கு கொண்டு வரல, அதிலிருந்து சட்டம் எடுக்கல, இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செய்தியை அப்படியே விட்டுடுறோம். அதுதான் ஹதீஸ் மறுப்பு. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்ல இந்த செய்தி இணைக்க முடியாத செய்தியா இருக்குது. எப்படி ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் வரும் பொழுது அந்த செய்தியை ரசூலுல்லாஹ்வுடைய பெயரோடு இணைக்க முடியாது என்று சொல்லுகிறோமோ, அதை யாரும் ஹதீஸ் மறுப்பு என்று சொல்லாமல் இருக்கிறோமோ, பலவீனமான செய்தின்னு ஒண்ணு சொல்றோம், அதை யாராவது ஹதீஸ் மறுப்புன்னு சொல்றோமா? அந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால தான் வந்திருக்கு, அந்த செய்தி ரசூலுல்லாஹ் செஞ்சதாக தான் வந்திருக்கு. பலவீனமான ஒரு ஆள் இடம் பெற்ற உடனே அந்த செய்தியை விட்டுடுறோம். அதை யாரும் ஹதீஸ் மறுப்புன்னு சொல்லல, பலவீனமான செய்தின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் பலமான ஆட்கள் இருந்தாலும் செய்தி கருத்து ரசூலுல்லாஹ்வுடையோடு இணைக்க முடியாத வகையில் இருக்கும்னா அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தி அல்ல. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம்னா வஹி, குர்ஆனும் வஹி. குர்ஆன் என்கின்ற வஹியோடு நபிகள் நாயகம் சொன்னதாக செய்ததாக அங்கீகரித்ததாக வருகின்ற செய்தியை இணைத்து எந்த விதத்திலேயும் விளக்கம் கொடுக்க முடியாத வகையில் இருக்குதுன்னா இந்த செய்தியை நம்பகமானவர்கள் அறிவித்திருந்தாலும் அது அடிப்படைக்கு முரணாக இருக்குது. வஹியிலே முரண்பாடு வராது. குர்ஆனும் வஹி, ஹதீஸும் வஹினா இந்த ரெண்டும் வஹின்னு நம்ம முடிவு செய்யும் பொழுது முரண்பாடு இருக்கக்கூடாது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய செயல்னு ஒரு செய்தி அறிவிக்கப்படுது, அது குர்ஆன்ல ரசூலுல்லாஹ்வுடைய தன்மையாக சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களுக்கு மாற்றமா இருக்கு. அப்ப ரெண்டத்தையும் மோத விடுறதா இல்ல பலவீனமான செய்தி எப்படி முடிவெடுக்கிறோமோ, ஒரு ஆளு சரியில்லை உடனே அந்த செய்தி எப்படி விட்டுடுறோமோ, நடைமுறைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறோமோ, ரசூலுல்லாஹ்வோடு அதை இணைக்க மாட்டோமோ, அது போல இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் இணைக்க முடியாத தவறான கருத்து வரும்பொழுதும் அதை விட்டுடணுமா? அதை விட்டு விடுவதற்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅன அபஅதுக்கும் மின்ஹு, நான் அந்த செய்தியை விட்டு வெகு தூரமானவன். இப்படி ஒரு செய்தி உங்கள்கிட்ட வருது, உங்க ஈமான் ஒத்துக்கல, இதை எப்படி ரசூலுல்லாஹ்வோடு இணைக்கிறதுன்னு தோணுதுன்னா அந்த செய்தியை நான் சொல்லியிருக்கவே மாட்டேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதை விட்டு நான் தூரமானவன். நான் தூரமானவன் என்ன அர்த்தம்? எனக்கு அந்த செய்திக்கு சம்பந்தம் இல்ல, என் பேரால தான் வந்திருக்கும், நான் செஞ்சதா தான் சொல்லுவான். ஆனா ஓ ஈமான் என்னோடு அந்த செய்தியை இணைப்பதற்கு இடம் கொடுக்கலைன்னா எனக்கு அந்த செய்திக்கு சம்பந்தம் இல்லைன்னு முடிவெடுத்துக்கோ. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டுறாங்க. இதைத்தான் ஹதீஸ்களையும் சொல்லி தருது. அப்ப ஹவாரிஜிகளுடைய ஹதீஸ் மறுப்பு எப்படின்னா, அது மனோ இச்சைக்கு தகுந்தவாறு குர்ஆனுடைய வசனங்களை வளைத்து திரித்து தவறான முடிவுகளை எடுத்து அதற்கு தக்கவாறு தங்களுடைய கொள்கைக்கு தக்கவாறு ஹதீஸ்கள் இல்லைன்னு மறுத்தாங்க. அது ஹதீஸ் மறுப்பு. ஆனா நாமளும் சில செய்திகளை இது ஹதீஸ் இல்லைன்னு சொல்றோம், ஆனா அது ஹதீஸ் மறுப்பு கிடையாது. இந்த ஹதீஸை நபிகள் நாயகத்தோடு இணைக்க முடியாது, இந்த ஹதீஸை நபிகள் நாயகத்தோடு நபிகள் நாயகம் செய்தார்கள் என்று ஒப்புக்கொள்ள முடியாது. ஏன்னா நபிகள் நாயகம் வஹியைத்தான் பேசினார்கள், வஹியைத்தான் செய்தார்கள், வஹியைத்தான் அங்கீகரித்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் குர்ஆனோடு முரண்படுகின்ற வகையில் அமைந்தது என்றால் அதை நபிகள் நாயகத்தோடு இணைக்க கூடாது என்பதை நாம் என்ன செய்யணும்? அடிப்படையாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னொன்று, ஒரு விதி இருக்கிறது என்றால் குர்ஆனுக்கு முரணாக, இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணாக
நபிகள் நாயகத்தின் பெயரால் ஒரு செய்தி பரப்பப்படும் பொழுது அந்த செய்தியை நம்பகமானவர்கள் அறிவித்திருந்தாலும் அந்த செய்தியினுடைய கருத்தை கவனித்து அந்த செய்தியை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடாது என்பது ஒரு விதி. இந்த விதி இருக்கின்ற பொழுது அதை சரியாக பயன்படுத்துபவர்களும் இருப்பார்கள், தவறாக பயன்படுத்துபவர்களும் இருப்பார்கள். ஒரு கூட்டம் இந்த அடிப்படையை தவறாக பயன்படுத்துகிறது என்பதற்காகவே அந்த விதியே இல்லைன்னு ஆயிடாது. உதாரணத்துக்கு ஹவாரிஜிகள் வழி தவறிய பிரிவினர் சொல்றோம். ஹவாரிஜிகள் வழி தவறிய பிரிவினர்கிறனால அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எந்த தன்மையும் நம்மள்ட்ட இருக்கவே கூடாதுங்கிறது கிடையாது. அவங்க தொழுவுறாங்க, ஹவாரிஜிகள் தொழுவுறாங்க. அது எப்படி தொழுவாங்கன்னு நம்ம அவர்களுடைய வரலாறை பார்க்கும் பொழுது பார்த்தோம். அவர்களுடைய தொழுகையோடு நம்முடைய தொழுகை ஒப்பிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தோன்ற அளவுக்கு அவர்களுடைய தொழுகை அளப்பெரியதாக இருக்கும். அவ்வளவு தொழுகையில் ஈடுபாடோடு தொழுறாங்க. ஹவாரிஜிகள் தொழுறாங்க. ஹவாரிஜிகள் ஈடுபாடா தொழுகையில் இருக்கிறாங்க. யாரும் தொழாதீங்க இப்படி சொல்ல முடியுமா? இப்படி சொல்வது அறிவுடைமையாக மார்க்கமாக ஆகுமா? அப்ப எது ஆதாரத்தை வைத்துத்தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர ஒரு கூட்டத்திடத்தில் ஒரு தன்மை இருக்கிறது என்பதற்காகவே அதுவே தவறு என்பதற்கு அடையாளமாக ஆகிவிடாது. அதை ஒரு விதியை சரியாக பயன்படுத்துபவர்களும் இருப்பார்கள், தவறாக பயன்படுத்துபவர்களும் இருப்பார்கள். அதை ஆதாரத்தை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர ஒரு கூட்டத்திடத்தில் இந்த தன்மை இருக்கிறது என்பதற்காகவே அது தவறு என்று ஆகிவிடாது என்பதை நாம புரியணும். இப்போ இந்த தலைப்பு நாம எடுத்திருப்பதற்கு காரணமே இந்த ஒரு விஷயத்தையும் நாம பார்க்கலாம். ஏன்னா தௌஹீது ஜமாத்து ஹவாரிஜிகள் இப்படியான ஒரு விமர்சனத்தை எல்லா இடத்துலயும் முன் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹவாரிஜிகள் வழி தவறிய கூட்டம்னு. சரி, ஹவாரிஜிகள்னா என்னன்னு சொல்லுப்பா, அதை சொல்ல மாட்டான். ஹவாரிஜிகள் வழி தவறிய கூட்டம் அப்படிப்பா. அதனாலதான் அப்ப ஹவாரிஜிகள்னு சும்மா ஒரு பிலிம் காட்டிக்கிட்டு ஏதோ ஹவாரிஜிகள் அரபு வார்த்தையில சொன்ன உடனே மக்கள் எல்லாம் பயங்கரமா நினைச்சிருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டுச்சு. அப்ப ஹவாரிஜிகளுடைய கொள்கைகள் ஒன்னொன்றையும் பாருங்க. ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு ஆயுதம் ஏந்தி போராடணும்னு ஹவாரிஜிகள் சொன்னாங்க. தௌஹீத் ஜமாத் அந்த கொள்கையில் இருக்குதா? இல்ல. பெரும்பாவங்கள் செய்தவர்கள் காஃபிர்கள்னு குர்ஆனுக்கு தவறான விளக்கங்கள் கொடுத்து ஹவாரிஜிகள் சொன்னாங்க. தௌஹீத் ஜமாத் அந்த கொள்கையில் இருக்குதா? இல்ல. ஷஃபாத் இல்லை, ஷஃபாத் கிடையாதுன்னு ஹவாரிஜிகள் சொன்னாங்க. தௌஹீத் ஜமாத் அந்த கொள்கையில் இருக்குதா? இல்ல. அல்லாஹ்வுடைய உருவம் விஷயத்துல, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் தன்மைகள் விஷயத்துல பல மாற்று விளக்கங்களை கொடுத்தாங்க. தௌஹீத் ஜமாத் அந்த கொள்கையில் இருக்குதா? இல்ல. அப்போ எந்தெந்த ஹவாரிஜிகளுடைய அடிப்படை கொள்கைகளாக சொல்லப்படுதோ அதுல எதுவுமே தௌஹீத் ஜமாத் இல்ல. அப்ப எதனால தௌஹீத் ஜமாத்தை பத்தி ஹவாரிஜிகள்னாங்கன்னா இவங்க ஹதீஸ்களை ஏத்துக்கிறது இல்லைன்னு ஒரு விமர்சனத்தை வச்சு. நாம ஹதீஸ்களை மறுக்கல, ஹதீஸ்களை இல்லைன்னு சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால ஒரு செய்தி வருகிறது, இதை ஹதீஸ் என்று ரசூலுல்லாஹ்வோடு இணைக்க முடியாது, அவ்வளவுதான். இதை நம்ம ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். என்னன்னா ஹதீஸ் மறுப்புன்னு பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹதீஸ் மறுப்புன்னு. ஹதீஸ்களை மறுப்பது குஃபுர் தான், தெளிவாக சொல்றோம். ஹதீஸ்களை மறுப்பவர்கள் காஃபிர்கள் தான், தெளிவாக சொல்றோம். அப்ப ஹதீஸ்களை மறுப்பது குஃபுரு காஃபிர்னா பலவீனமான செய்தின்னு கூட நீ சொல்லக்கூடாது. ஒரு செய்தியை, அந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால தான் அறிவிக்கப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சாங்கன்னு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தாங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அறிவிக்கக்கூடிய நபர்கள்ல ஒருத்தர் பலவீனமானவர்னு வந்த உடனே அந்த செய்தியை நடைமுறைக்கு கொண்டு வரல, அதிலிருந்து சட்டம் எடுக்கிறது இல்ல, அதிலிருந்து ஃபத்வா கொடுக்கிறது இல்ல, அந்த மசாயில் சட்டங்களாக எடுத்துக்கிறது இல்ல. ஏன்? இதுல பலவீனமான அறிவிப்பு வரல, அதை எப்படி ரசூலுல்லாஹ்வோடு போய் நம்ம சேர்க்கிறது, அதை எப்படி ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்வது இப்படின்னு வியாக்கியானம் பேசுறோம்ல. இது எப்படி சரியோ அதே மாதிரி தான் அறிவிப்பாளர் தவறாக இருந்தால் அதை ஹதீஸ் என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, கருத்து சரியில்லை என்றாலும் அதையும் ஹதீஸ் என்று ஒப்புக்கொள்ள முடியாது. ஹதீஸை மறுப்பது வேறு, ஹதீஸ் என்று ஒப்புக்கொள்வது வேறு. ஹதீஸ் என்று மறுப்பதுன்னா அது யாருங்கிறத இப்பயும் நாம சொல்லிடுறோம். ஹதீஸை மறுப்பதுன்னா என்ன தெரியுமா? இது சஹீஹான ஹதீஸ், இது ரசூலுல்லாஹ் சொன்னது, இது ரசூலுல்லாஹ் செஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டு அதை வச்சு சட்டம் எடுக்கிறது கிடையாது, அதை வச்சு நடைமுறை கொண்டு வரது கிடையாது. அப்ப வியாக்கியானம் பேசுறது. சஹாபாங்க ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அன்னைக்கு அலாரம் இல்ல, இன்னைக்கு தான் அலாரம் இருக்குதுல்ல, நீ அலாரம் வச்சு எழுந்திருச்சுக்க, சஹாபாங்களா சொல்லாதன்னு நம்மை பார்த்த ஹதீஸ் மறுப்பாளர்கள் சொல்லக்கூடிய கூட்டம் இப்படியான கொள்கையில் இருக்கிறாங்க. சஹாபாங்க ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு சுன்னத்து நபி வழி,
அந்த நபி வழியை நடைமுறைப்படுத்த சொன்னா, ரசுல்லா காலத்துல அலாரம் இல்லப்பா, அதனால ரசுல்லா சஹர் பாங்கு சொன்னாங்க, இன்னைக்கு தான் அலாரம் இருக்குல்ல, அலாரம் வச்சு எழுந்திருச்சுக்க. இது ஹதீஸ் மறுப்பு. ஏன்? ரசுல்லா சொன்னாங்க, சஹர் பாங்கு சொல்வதற்கு ரசுல்லா வழிகாட்டினாங்க, ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஒத்து வராதுன்னு மறுக்கிறீல, இது ஹதீஸ் மறுப்பு. அப்ப சஹர் பாங்குக்கு அலாரம் இருக்குன்னா 5 வேளை தொழுகைக்கு தான் அலாரம் இருக்கு. இன்னும் முன்னாடி காலத்திலேயாவது அலாரத்தை இவ்வளவு பெரிய குண்டான ஒத்துக்கிட்டு போனோம். இன்னைக்கு கையிலேயே போன்லயே அலாரம் இருக்குது. பாங்கு போனே பாங்கு சொல்லி நினைவூட்டுது. அதை வச்சுக்கிட்டு பாங்கே நிப்பாட்டிடலாமா? அப்ப எப்படி ஒரு அறிவுபூர்வமாக பேசுறாங்களா? இல்ல. அப்ப ஹதீஸ் மறுப்புனா என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஏத்துக்கிட்டு இதை ரசூலுல்லாஹ்வோட அந்த செய்தியை இணைத்து விட்டு நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டோம்னு மறுக்கிறது தான் ஹதீஸ் மறுப்பு. இப்போ ரசூலுல்லாஹ் அந்நிய பெண்ணோடு தனிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. இத ரசூலுல்லாஹ்வோடு நம்ம இணைக்க மாட்டோங்கிறோம். இதை ஹதீஸ் என்று ஒப்புக்கொள்ள மாட்டோங்கிறோம். ஏன்னா ஹதீஸ் என்றால் அது மார்க்கம், அது வஹி. வஹி என்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொன்ன வஹிக்கு இந்த வஹி முரண்படுகிற வகையில இருக்குது. வஹி முரண்படுமா? முரண்படாது. அப்ப இந்த செய்தியில ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது. என்ன தவறு? யாரோ தவறாக இந்த செய்தியை விளங்கி அறிவித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வோடு இப்படியான செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஹதீஸாக இருக்க முடியாதுங்கிறோம். ஹதீஸாக இருக்க முடியாது என்று சொல்வது ஹதீஸ்களை பாதுகாப்பது, வஹீயிலே முரண்பாடு கற்பிக்காமல் இருப்பது. ஆனா ரசூலுல்லாஹ் தனிமையில தான் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் தனிச்சுதான் இருந்தாங்க என்று சொல்லிட்டு, சரி அப்ப நீ ஃபத்வா கொடு, அந்நிய பெண்களோடு ரசூலுல்லாஹ் தனிச்சிருந்தாங்க, தனித்து இருக்கலாம்னு கொடுன்னு சொன்னா, இல்ல அதெல்லாம் நடைமுறைக்கு சரி வராது. இதுதான் ஹதீஸ் மறுப்பு. ஏன்னா நீ ஹதீஸ்னு ஏத்துக்கிறேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒப்புக்கொண்டு இருக்கிறீங்க, ஒப்புக்கொண்டுகிட்டு அதையெல்லாம் ஏத்துக்கிட்டு நடைமுறைக்கு கொண்டு வாங்கன்னா அது சரி வராது. இதுதான் ஹதீஸ் மறுப்பு. ஹதீஸ் என்று ஒப்புக்கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு ஏத்துக்கிட்டு நடைமுறைக்கு கொண்டு வர சொன்னா அதெல்லாம் ஒத்து வராதுன்னு அதை விட்டுறது இருக்குல்ல, இது ஹதீஸ் மறுப்பு. ரசூலுல்லாஹ்வோடயே இதை இணைக்க முடியாது. இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. 100க்கு 100 ரசூலுல்லாஹ் இதை இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. 100க்கு 100 ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோடு இது இணைக்கப்பட்ட செய்தி, ரசூலுல்லாஹ்வோடு பரப்பப்பட்ட செய்தி, தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட செய்தியை தவிர இது ஹதீஸ் கிடையாது என்று சொல்வது ஹதீஸ் மறுப்பு கிடையாது. இந்த நுணுக்கமான விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த நுணுக்கத்துக்கு ஹதீஸ் மறுப்பு, ஹாரிஜியாக்களே அப்படின்னு சொல்லப்படும்னா அப்படியான பட்ட பெயர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய சலஃபு கொள்கையினர் நம்மை நோக்கி சொல்லுவாங்கன்னா யார் யாரை நோக்கி சொல்லணும் தெரியுமா? இமாம் ஷாஃபியை நோக்கி ஹதீஸ் மறுப்பாளர்னு சொல்லணும், இமாம் ஷாஃபியை ஹவாரிஜின்னு சொல்லணும். ஏன்? இமாம் ஷாஃபி அல் மஹ்சூல் என்ற கிதாபுல பாகம் 4 பக்கம் 438ல சொல்றாரு, அதாவது லா தத்காமல் ஷுருத்துஹு இல்லா வஹுவ கைரு முகாலிஃபின் லில் கிதாப், குர்ஆனுக்கு முரண்படாமல் இருந்தால்தான் ஒரு செய்தி சஹீஹ் என்ற நிரூபணமாகும். எப்போ ஒரு செய்தி ஆதாரபூர்வமானது நிரூபணமாகும்னா அந்த செய்தி குர்ஆனுக்கு முரண்படாம இருக்கணும். இமாம் ஷாஃபி சொல்றாரு. ஷாஃபியை ஹாரிஜியா லிஸ்ட்ல சேர்த்துடுவீங்களா? ஹவாரிஜிகள்னு சொல்லிடுவீங்களா? ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சொல்லிடுவீங்களா? இதே தான் தௌஹீத் ஜமாத் சொல்லுது. அதே மாதிரி இமாம் ஷாஃபியை இன்னொரு கிதாபுல இஃப்திலாஃபுல் ஹதீஸ்ங்கிற கிதாபுல சொல்றாரு, ஒமா வாஃபக லாஹிர கிதாபில்லாஹி மினல் ஹதீஸ், ஏதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய வேதத்தின் வெளிப்படை கருத்துக்கு தோதுவாக இருந்தால் அதுதான் உறுதிப்படுத்துவதற்கு ஏற்றமான செய்தி. தோதுவாக இருந்தாதான் அது ஹதீஸ், குர்ஆனுக்கு ஒத்த வகையில் இருந்தாதான் ஹதீஸ், இல்லைன்னா அது ஹதீஸ் கிடையாது. இமாம் ஷாஃபி சொல்றார். அதே மாதிரி இமாம் மாலிக்க பாருங்க, நஸ்ஸுல் காமில் அப்படிங்கிற புத்தகத்துல 231வது பக்கம், அதாவது எருத்துல் ஆஹாத ஜமாத்துன், ஹதீஸ்களை ஒரு பெரும் கூட்டமே நிராகரித்திருக்கிறார்கள். ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் அறிவிக்கப்பட்ட செய்திகள், உண்மையான ஹதீஸ்கள் மறுக்கிறது கிடையாது, ரசூலுல்லாஹ் பெயரால் அறிவிக்கப்பட்டிருக்கும், ஆனா கருத்து தப்பா இருக்கும். அப்படியான செய்திகளை ஒரு கூட்டத்தாரே வேணாம்னு நிராகரிச்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வோட இணைக்கல, ஹதீஸ்னு ஒத்துக்கல. அவங்க முக்கியமானவர் யாரு? மின்ஹும் மாலிக் இமாம் ஃபி மவாலிஇ தஆருதுஹா உஸூலு ஷர்அ், அதாவது மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் அந்த செய்திகளுக்கு முரணாக இருக்கும். மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் அந்த செய்திகளுக்கு முரணாக இருக்கும் பொழுது இவங்க எல்லாம் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறாங்க. இமாம் குர்துபி தஃப்சீர் துறையிலே மிக பிரபலமான ஒரு இமாம், அவர் சொல்றாரு, வல் ஹபரு இதா கான முகாலிஃபன் லி கிதாபில்லாஹ், ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முரண்பாடாக அமையும் என்றால் லா யஜூசுல் அமலு பிஹி, அதை கொண்டு நடைமுறைப்படுத்துவது கூடாது.
அல்லாஹுடைய ரசூல் பேர்ல ஒரு செய்தி வருது. ஆனா அந்த செய்தி எப்படி இருக்கு? குர்ஆனுக்கு நேர்முரணா இருக்குது. அதை நடைமுறை கொண்டு வராதீங்க. இந்த ஹதீஸ் இல்ல. இமாம் குர்துபி சொல்வது அவருடைய தஃப்சீருல் குர்துபில பாகம் 12 பக்கம் 213. இமாம் இப்னுல் ஜௌசி இவருடைய கருத்து மிக அழகான கருத்து, கவனிக்கப்பட வேண்டிய கருத்து. இவர் ஒரு புக்கு தொகுக்கிறார். அந்த புக்குடைய பேரே மௌதுஆத், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். மார்க்கத்தின் பெயரால ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால என்னென்ன செய்திகள் இட்டுக்கட்டப்பட்டிருக்கதோ அதையெல்லாம் தனி புத்தகமாக தொகுத்து இமாம் இப்னுல் ஜௌசி ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில அவர் பல தகவல்களை, பல அடிப்படைகளை கொண்டு வரார். என்ன அடிப்படைனா, இந்த கிதாப்ல எந்தெந்த செய்திகளை எல்லாம் இட்டுக்கட்டப்பட்டது நாம முடிவெடுத்திருக்கிறோம், எந்தெந்த அடிப்படையில முடிவெடுத்திருக்கிறோம், அப்படியான ஷர்த்துகளை, அடிப்படைகளை கொண்டு வரார். அதுல அவர் சொல்றாரு, அலா தரா, இப்னுல் ஜௌசி தன்னுடைய மௌதுஆத் என்ற புத்தகத்துல பாகம் 1 பக்கம் 106, அலா தரா, நீ பார்க்க வேண்டாமா, அன்னஹு லவ் இஜ்தமா ஹல்குன் மின சிகாத், நம்பகமானவர்களிலிருந்து ஒரு பெரும் கூட்டம், ஃபஅக்பரு அன்னல் ஜமல கத் தஹல ஃபி ஸம்மில் கியாத், ஊசி துவாரத்திலே ஒட்டகம் நுழைந்தது என்று நம்பகமானவர்களிலிருந்து ஒரு பெரும் கூட்டமே அறிவித்தாலும் அவர்களுடைய நம்பகத்தன்மை எந்த பயனையும் தராது. அவங்க அறிவிக்கிறவங்க நம்பகமானவங்களாவே இருக்கட்டும், ஆனா அவங்க என்ன அறிவிக்கிறாங்க? ஊசி துவாரத்துல ஒட்டகம் போனுச்சுன்னு அறிவிக்கிறாங்க. ஊசி துவாரத்துல ஒட்டகம் போகுமா? நூலு போடுறதுக்கே பெரும் கஷ்டம். நம்ம கண்ணை சுருக்கி சுருக்கி பார்க்கணும், என்ன நூலை போடுறது கஷ்டப்படணும். நூலு போறதே கஷ்டம், ஒட்டகம் போனுச்சுன்னு அறிவிக்கிறவங்களா நம்பகமானவங்க போய் சொல்லுவாங்களா? நம்பகமானவங்கள்ட்ட தவறு வருமா? அப்படி பார்க்கல. நம்பகமானவங்களா இருக்கட்டும், சாத்தியமே இல்லாத ஒண்ணு அறிவிக்கிறாங்கல்ல, அவங்க நம்பகமானவங்களா இருந்து அந்த நம்பகத்தன்மை இந்த செய்தியில எந்த பிரோஜனத்தையும் தராது. லிஅன்னஹும் அக்பரு பி முஸ்தஹில், ஏன்னா அவர்கள் அசாத்தியமான ஒரு விஷயத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஃபகுல்லு ஹதீஸின் ரஅய்தஹு யுஹாலிஃபுல் மஅகூல் அவ் யுனாகிலுல் உஸூல், அதாவது நீ பார்க்கிறாய் சில ஹதீஸ்களின் பெயரால் அறிவிக்கப்படுகிற செய்திகளை அறிவுக்கு முரண்படக்கூடியதாகவும் இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரண்படக்கூடியதாகவும் சில செய்திகளை நீ பார்த்தால் ஃபஅலம் அன்னஹு மௌது, அது இட்டுக்கட்டப்பட்டது என்பதை நீ அறிந்து கொள். செய்தியை பார்க்கிற ஆள்லாம் நம்பகமானவங்களா இருக்கிறாங்க, அறிவிக்கப்படுகிற செய்தி அறிவுக்கு முரணாக இருக்குது, அடிப்படைக்கு முரணாக இருக்குது, அசாத்தியமானதாக இருக்கு, ரசூலுல்லாஹ்வோடு இணைக்க முடியாததாக இருக்குதுன்னா அது இட்டுக்கட்டப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க. ஃபலா ததகல்லஃப் இஅ்திபாரஹு, அதை ஆய்வு செய்யறதுக்கு எந்த சிரமத்தையும் எடுத்துக்காத. ரொம்ப ஆய்வு செஞ்சு இதுல என்ன இருக்கு பார்க்காத. அசாத்தியமானதா இருக்குதா, அந்த செய்தியை ரசூலுல்லாஹ்வோடு இணைக்க முடியாதா, அது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டாங்கங்கிற முடிவுக்கு வந்துரு, சிரமப்படாத. இமாம் இப்னுல் ஜௌசி சொல்லிட்டு அதை தொடர்ந்து பேசுகிறார். அதாவது அந்த செய்தியில லா யத்தஅய்யனு லனால் வாதிஉ மினர் ருவாத், அறிவிப்பாளர்கள்ல யார் இட்டு கட்டுனாங்கன்னு தெரியலைனாலும், அப்படின்னா எல்லாரும் நம்பகமானவங்களா இருக்கிறாங்க. வெளிப்படையில பார்க்கும் பொழுது எல்லா அறிவிப்பாளர்களும் வெளிப்படையில பார்க்கும் பொழுது நம்பகமானவங்களா இருக்கிறாங்க. யார் இட்டு கட்டுனாங்கன்னு தெரியல, யார் இட்டு கட்டுனாங்கன்னு தெரியலைனாலும் அந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கும், கருத்து தவறாக வரும். ஏன்னா நம்பகமானவர்களும் தவறு இழைப்பார்கள் என்று இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் சொல்லுகிறார். அதே மாதிரி இமாம் இஸ்மாயிலி அவர் தன்னுடைய முஸ்தஹ்ரஜ் சஹீஹுல் புகாரி அப்படிங்கிற கிதாப்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு கேட்டதாக மறுமை நாள்ல போய் தன்னுடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு கேட்டதாக வரக்கூடிய செய்தியை இமாம் இஸ்மாயிலி அவர்கள் மறுக்கிறார். தற்காலத்துல வாழ்ந்த இமாம் உசைமின் ஒரு 2000 வாக்குல தான் அவர் என்ன செய்யறாரு, வஃபாத் ஆகிறார். தற்கால இமாம்கள்ல மிகச்சிறந்த இமாம். அவர் ஒரு செய்தியை மறுக்கிறார். அவர் என்ன செய்தியை மறுக்கிறார்னா, நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தமீமுத்தாரி என்கின்ற ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நான் தஜ்ஜால பார்த்தங்கிறார். அந்த செய்திய இமாம் உசைமின் மறுக்கிறார். என்ன சொல்லி மறுக்கிறார்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் 100 ஆண்டுக்கு பிறகு யாரும் இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் இந்த செய்தி எப்போ சொன்னாங்களோ அதிலிருந்து 100 ஆண்டு. ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஒருத்தர் 1 வயசுல இருக்கிறார், அல்லது 2 வயசுல இருக்கிறார், அல்லது 20 வயசுல இருக்கிறாருன்னா அதுல இருந்து 100 ஆண்டுக்கு பிறகு அவங்க உயிரோடு இருப்பாங்களான்னா யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்த செய்தியை வைத்து, அந்த ஹதீஸை வைத்து, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்றிலிருந்து 100 ஆண்டுக்கு பிறகு யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு. அப்ப தஜ்ஜால் மறுமை நாள்ல வெளிப்படுவான்னு ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அப்படியான தஜ்ஜால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து எப்படி இவ்வளவு நாள் உயிரோடு இருப்பான்? அப்ப உயிரோடு இருக்க மாட்டான்.
அப்ப தஜ்ஜால் என்பவன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பார்க்கப்படவில்லை. தஜ்ஜால் மறுமை நாள்ல தான் வெளிப்படுவான். தமீமுத்தாரி பார்த்ததாக சொல்லுகிறாரே, அந்த செய்தி தவறான செய்தி. இன்னும் ஃபி திக்ரில் ஜஸ்ஸாஸா ஃபி நஃப்ஸி மின்ஹு ஷைஉன், அதாவது என்னுடைய உள்ளத்துல அந்த செய்தியில ஜஸ்ஸாசாங்கிற ஒரு பிராணியை பத்தி சொல்லப்படும். தலையிலிருந்து கால் வர ரோமங்களால் ஆன ஒரு பிராணி இருந்துச்சு. அந்த பிராணி தான் தஜ்ஜாலுக்கான வழியை எனக்கு காட்டுனுச்சு அப்படின்னு அந்த தமீமுத்தாரி அவங்க சொல்லுவாங்க. இந்த ஜஸ்ஸாசான ஏதோ ஒரு பிராணி வந்துச்சு, அதெல்லாம் பேசுனுச்சு வருத, அந்த செய்தி என் உள்ளம் ஏத்துக்கலையே. ஃபி திக்ரில் ஜஸ்ஸாஸா ஃபி நஃப்ஸி மின்ஹு ஷைஉன், அந்த ஜஸ்ஸாஸாவை பற்றி சொல்லுகின்ற செய்தி விஷயத்துல என்னுடைய உள்ளத்துல ஒரு நெருடல் இருக்குது. இமாம் உசைமின் சொல்றார், அந்த செய்தி ஏத்துக்கல. அப்போ தற்கால இமாம் வரை இமாம் உசைமின் அவர்கள் மிகச்சிறந்த இமாம், அவர் உட்பட இந்த இது போன்ற ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்கள் இடம்பெற்ற செய்தியில நபிகள் நாயகத்தோடு இணைக்க முடியாத ஒரு கருத்து அறிவிக்கப்படும் என்றால் அது ஹதீஸ் இல்லை என்று நிராகரித்து இருக்கிறார்கள். அப்ப இந்த நிலைக்கு ஹவாரிஜிகளுடைய கொள்கைன்னு சொல்லப்படும் என்றால், இந்த கொள்கைக்கு ஹதீஸ் மறுப்பு என்று சொல்லப்படும் என்றால், இத்தனை இமாம்களை ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சலஃபிகள் சொல்லணும். இத்தனை இமாம்களையும் ஹாரிஜியாக்களுடைய கொள்கையில் இருக்கிறாங்கன்னு சலஃபிகள் சொல்லுவாங்களா? அதே மாதிரி பாருங்க, இவங்க மட்டும் இல்ல, உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனுடைய கருத்தை வைத்து நபிகள் நாயகத்தின் பெயரால் அறிவிக்கப்படுகிற செய்தியை இதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட ஃபாத்திமா பின் கைஸ் என்கின்ற நபித்தோழியர் பெண்மணி ரசூலுல்லாஹ் ஜீவானம்சம் இல்லை என்று சொன்னதாக அறிவிக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பெண்ணுடைய கூற்றுக்காக அல்லாஹ்வுடைய வேத வசனத்தின் வழிகாட்டல விட்டுட முடியாது. குர்ஆன் ஜீவனம்சம் இருக்குதுன்னு சொல்லுது, இவங்க ஏதோ தப்பா கேட்டிருக்கலாம். ஃபாத்திமா பின் கைஸ் தப்பா விளங்கி இருக்கலாம், தப்பா கேட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியே இருக்க மாட்டாங்கன்னு நபிகள் நாயகம் சொன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும், ஃபாத்திமா பின் கைஸ் ஒரு நபித்தோழியர் பெண்மணியாக இருந்தாலும் கூட இவங்க தப்பா விளங்கி இருக்கலாம், குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் பேசி இருக்க மாட்டாங்க என்று அந்த செய்தியை விட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்வின் பெயரால் அறிவிக்கப்படுகின்ற செய்தியை குர்ஆனோடு ஒப்பிட்டு ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இதை பற்றி நாம விவரமாக தூதர் சொல் தூய குர்ஆனுக்கு முரண்படுமா என்கின்ற புத்தகத்துல விவரமாகவும் என்ன செஞ்சிருக்கிறோம், பல அடிப்படையான விஷயங்களை கொண்டு எழுதியிருக்கிறோம். அப்ப நம்ம முடிவுக்கு வருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி குர்ஆனுக்கும் இஸ்லாத்தின் அடிப்படைக்கும் முரண்பாடாக இருக்கும் என்றால் அதை நபிகள் நாயகம் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்ற முடிவுக்கு வருவதுதான் நமக்கு குர்ஆன் ஹதீஸ் கற்றுத்தருகிற வழிமுறை. ஹதீஸ்களை கற்றுத்தருகிற வழிமுறை, பல நல்ல இமாம்கள் கற்றுத்தருகிற வழிமுறை. ஆனா இந்த சலஃபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இத ஹவாரிஜிகளுடைய சிந்தனை என்று நம்மை ஹவாரிஜிகளோடு இணைப்பார்கள் என்றால் இத்தனை இமாம்களையும் இந்த நபித்தோழர்களையும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களையும் ஹவாரிஜிகள் ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சொல்லணும். அப்போ ஹவாரிஜிகள் என்பவர்கள் அவர்கள் வழிகட்ட பிரிவினர் தான், அவர்கள் வழி தவறிய பல கொள்கைகளை கொண்டவர்கள் தான். வழி தவறிய கொள்கைகளை கொண்ட ஒரு கூட்டத்திடத்துல நல்ல விஷயமே இருக்காதுங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க தொழுறாங்கிறதுக்காக நாம தொழுகை விட முடியாது. அவங்க நோம்பு பிடிக்கிறாங்கிறதுக்காக நாம மார்க்கத்துல உள்ள விஷயத்தை ஒன்னை விட்டுற முடியாது. வழி தவறிய கூட்டத்திடத்திலையும் சில நல்ல பல விதிகளை கடைபிடிப்பதும் இருக்கும். அப்ப அவங்க அந்த விதியை தவறாக கூட பயன்படுத்தி இருக்கலாம். இப்படியான ஒரு விதியை அவர்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். தவறாக பயன்படுத்தினார்கள் என்பதற்காக அந்த விதியே இல்லை என்று ஆகிவிடாது. இப்ப அறிவிப்பாளர் தொடரை வைத்து பலவீனம் என்று ஒரு செய்தியை முடிவு செய்யறதாக இருந்தா அதை சரியான முறையில் பயன்படுத்துபவர்களும் இருப்பாங்க, தவறாக பயன்படுத்துபவர்களும் இருப்பாங்க. தவறா பயன்படுத்துறாங்கிறதுக்காக இந்த விதியே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரிதான் கருத்தை வைத்து ஒரு ஹதீஸை பலவீனம் என்று முடிவு செய்வதாக இருந்தால் அந்த விதியை சரியாக பயன்படுத்துபவர்கள் இருப்பாங்க, தவறாக பயன்படுத்துபவர்கள் இருப்பாங்க. தவறாக ஒரு கூட்டம் பயன்படுத்துகிறது என்பதற்காக இந்த விதியே இல்லை என்றாகிவிடாது. இந்த விதியின் காரணத்தினால் நபிகள் நாயகம் பெயரால் அறிவிக்கப்படுகின்ற செய்திகளை நபிகள் நாயகத்தோடு இணைக்க முடியாது என்று சொல்லுகிறோம் என்றால் அது ஹதீஸ் மறுப்பு கிடையாது. ஹதீஸ் என்று ஏற்றுக்கொண்டு அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க செஞ்சாங்கன்னு ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வராமல் இருப்பதுதான் ஹதீஸ் மறுப்பு. அதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த கடந்த 8 தினங்களாக ஹவாரிஜிகளுடைய கொள்கைகளை பற்றி நாம அறிந்திருக்கிறோம்.
அதுல அக்கீதா சார்ந்த பல விஷயங்களை தெரிந்திருக்கிறோம், பல அடிப்படைகளை நாம தெரிந்திருக்கிறோம். அந்த அடிப்படைகளை நாம அசை போட்டு கொண்டே இருந்தோம் என்றால் எத்தகைய வழிகட்ட கருத்துக்கள் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாலும் அதை பிரித்து அறிந்துவதற்கான ஒரு அடிப்படைகள் நம்ம இடத்தில் இருக்குது. அதை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக என்று பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.